வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அருமையான யோசனை தான் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த கொத்தரங்காய், இந்த பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி செடிகளில் பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எறும்பு தான் வந்து அஸ்வினி பூச்சியை கொண்டு வரும். இந்த சிவப்பு எறும்பு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அஸ்வினி பூச்சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடியவே அழிச்சுடுங்க. கருப்பு கலரில் சின்ன சின்னதாக இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அது நம்ம கண்ணுக்கே சில நேரத்தில் தெரியாது. கவனித்து பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். அது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலேருந்து கீழே வேர் பகுதி வரணும் உள்ளே போய் செடியே அழிச்சிரும், கிட்டத்தட்ட சாவடிச்சிரும். எங்கள் மாடி தோட்டத்தில் இந்த அஸ்வினி பூச்சினால நிறைய தொல்லைகளை நான் சந்திச்சிருக்கேன். அதனால் ஏகப்பட்ட செடிகளும் இழந்திருக்கேன். சரிங்களா? இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வேப்பெண்ணெய் கரைசல் வந்து அடிக்கலாம். அப்புறம் வந்து மீன் அமிலம் நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மீன் அமிலம் நம்ம அடிச்சிட்டு வந்தாலும் இந்த அஸ்வினி பூச்சி, இலைப்பேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன்னா செடியை வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்போது அதில் வந்து இந்த பூச்சி தொல்லைகள் தொந்தரவு கம்மியாக இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி தான் நம்ம உடம்புல பார்த்திங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோவா எந்த தொந்தரவும் நமக்கு இருக்காது. சளி, காய்ச்சல் இந்த மாதிரி எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து அதிகமாக எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதே போல் தான் செடிகளுக்கும். செடிகளை நம்ம ஆரோக்கியமாக எதிர்ப்பு சக்தி உள்ள செடிகளை நம்ம மாற்றணும் அப்படின்னம்னா அதில் வந்து எந்த விதமான பூச்சி தொல்லைகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மீறி வரும்போது அது என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்கும்போது அல்லது வந்து உங்களுக்கு எறும்பு தொல்லை எது வேணாலும் இருக்கட்டுங்களேன், பொதுவாக எல்லா விதமான பூச்சிகளுக்கும் இது வந்து சிறந்த மருந்து. என்ன செய்யணும் அப்படின்னா, வேப்பெண்ணெய் கரைசல், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீன் அமிலம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேப்பெண்ணெய் கரைசல் என்னென்னு கேட்டிங்கன்னா அது கடைங்களில் விற்கிறாங்க. அதை நம்ம டைரெக்டாக வாங்கியும் லிட்டருக்கு வந்து 5 ml கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இல்லைன்னா வேப்ப எண்ணெய் நம்ம கடைங்களில் வாங்கி நம்ம காதி சோப்பை வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து அடிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் தண்ணிங்க. இங்கே பாருங்கள், வெறும் தண்ணி இது வெறும் தண்ணியை வந்து நம்ம முதல்ல ஸ்ப்ரே பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்ததுமே வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கக்கூடாது. வெறும் தண்ணியை முதல்ல ஸ்ப்ரே பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூச்சிகளோட அந்த இதெல்லாம் வந்து கீழே கொட்டிடும். இங்கே பாருங்கள், இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொட்டிடும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கணும். சரிங்களா? நம்ம எடுத்ததுமே வேப்பெண்ணெய் கரைசல் நம்ம அடிக்கும்போது அவ்வளோவா அது வந்து போகாது. அதே போல் வந்து கீழே விழுந்ததும் மேலே வந்துடும் உங்களுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து வெறும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேப்பெண்ணெய் கரைசல் அடித்தா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.